வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நாம் மட்டும் இல்ல நம்ம கிரகங்களும் என்று நவக்கிரகங்களை வணங்கி இன்றைய ராசி பலன்கள், இன்றைய கிரக நிலைகள், இன்றைய அதிர்ஷ்டங்களை நவகிரகங்களின் வாயிலாக அறிந்து கொள்வோம். வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய சிறப்பு மொழி, ஏன்னா பழமொழி அப்படின்னா ஏதோ பழசாக போச்சுன்னு நினைக்கக்கூடியது. இன்றைய சிறப்பு மொழி அப்படிங்கிறப்போ தாக சாந்தி அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் பரிபூர்ணமாக தெரியாது. தாக சாந்தினா தொண்டையை நனைப்பதற்காக வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். இன்றைய கூட திருவிழா காலங்களில் மக்களுக்காக நீர் மோர் கொடுக்கறது, அன்றைய தினம் மட்டும் நம்ம மோருன்னு சொல்ல மாட்டோம், அந்த நீர் மோருன்னு சொல்லக்கூடிய நீர் மோர் கொடுப்பது, பானக்கம் கொடுப்பது, இந்த மாதிரி இருக்குது. இது என்ன செய்யும்னா, இப்போ நிறைய பேர் பிபியில் இருக்கிறோம். அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம யாரை பார்க்க போனாலும் நம்ம வாட்டர் பார்க்கக்கூடிய தண்ணியை நீங்களும் கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்ணியை நீங்களும் பருகும் பொழுது உங்களுடைய ஆற்றலை பெருக்கும். ஏன்னா விஞ்ஞானத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு உண்டு. உங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு நீர் முக்கியம். உங்களுடைய வேகத்தை விவேக மாற்றுவதற்கு நீர் முக்கியம். தாக சாந்தி பெறுவோம், தாக சாந்தி தானம் பண்ணுவோம். தாகமில்லாத தனிவான வாழ்க்கையில் பணிவான வாழ்க்கையை தொடர தாக சாந்தி முக்கியம் என்பதை உணர்வோம். இன்றைய நாள் 14/7/2026 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை, மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம், ஆனி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:46 வரை, மாலை 5 முதல் 6:01 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 3:46 முதல் திருவாதிரை, பின்பு புனர்பூஷம். இன்றைய திதி அமாவாசை. மாலை 4:32 அமாவாசை, பிறகு பிரதமை திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்றைய தினம் மாலை 3:46 முதல் அனுஷ நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேஷராசி நேர்களே, சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவருடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நீங்கும். தாயாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் கூடும். தன்னுடைய மனைவி வழி உறவு முறையில் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு நாமளே காரணகர்த்தா என்பதை உணரக்கூடிய நாளும் இந்நாள். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கு மனதில் ஏற்படக்கூடிய பொறாமை குணத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும், அதாவது பொறாமையை நீக்கிறதும் சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்வது சிறப்பு என்பதை உணர்த்தக்கூடிய சிந்தனை பொருந்திய நாள் இந்நாள். இன்றைய தினம் அமாவாசை என்பதால் மேஷ ராசிக்காரர்கள் தாய் வழி, அதாவது எல்லாரும் தகப்பன் வழி உறவு முறைக்கு மட்டுமே பிண்டம் இதெல்லாம் கொடுக்கறது உண்மை. தாய் வழியில் இருக்கிறவர்களை நினைத்து மனதார வழிபாடு பண்ணுவதும், வாழைப்பழம் பெரியவர்களுக்கு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு வாழைப்பழம் தானம் கொடுப்பதும், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும், நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் சில நேரம் பொறுப்பற்ற தன்மையாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் வெல்லக்கூடிய நாள் இந்நாள். ரிஷபராசினியர்களே, நெடுநாட்களாக உதவிக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள், பேங்கில் லோன் கேட்டதுக்கு திடீர்னு வாங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, அப்ரூவல் பண்ணுறேன், இன்றைக்கி மாலை பொழுதே அப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும், கார் வாங்கணுங்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்பும், வீடு வாசலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும், உதவி பெற்று உதவி செய்ய வேண்டியது, இந்த உதவிக்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு உயர்வு பெறக்கூடிய நாள். மிக குறைவான வட்டிக்கு பணம் கிடைக்கிறதும், தொழிலுக்காக கடன் வாங்கி செலுத்தினா அந்த கடனை அடைச்சிடலாம், வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டு என்பதை உணர்த்துறதும், நெடுநாட்களாக ஹீமோகுளோபின் பிபி குறைபாடுகளால் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு அது மூலியமாக சிறந்த டாக்டர் சிறந்த மருந்து மாத்திரையினால் அது கண்ட்ரோல் ஆகக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் என்று உண்டு என்பதை உணர்த்தக்கூடியது ரிஷபராசி நேயர்களுக்கு. திடீர் விருந்தினர் வருகை உண்டு, பொருளாதார வரவு உண்டு, சிறப்பு பெறக்கூடிய அற்புதமான நாள்.
உங்களுடைய கணவர் வீட்டு வழிபாடுகளுக்கு இன்றைய தினம் அமாவாசைக்கு உணவுகள் எதுவும் செய்யலாலும் அந்த கணவர் வீட்டுடைய மூதையர்கள் பாட்னார் முப்பாட்னார் சொல்லக்கூடிய அவர்களுடைய பேர்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கேட்டு மனதால் அவர்களையும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு மன கஷ்டம் நீங்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள். மிதன ராசி நேயர்களே, மிதன ராசிக்காரர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, தாயாருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உண்டு. நெடுநாட்களாக தந்தை வழியில் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தவங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய தினம் மிதன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் நீங்கணும்னு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாதுக்கள் சன்னியாசிகள் சாப்பிட்ட அது ஆசிரமமாக இருக்கலாம், கிரிவலமாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டு கூட சாப்பாடு போட்ட அவர்களுடைய அந்த எச்சில் இலையை எடுத்து போட்டால் உங்கள் வாழ்க்கையில் எச்சம் இருந்தக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கி மேலும் புண்ணியம் சேர்ந்து அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமாவாசை தினம் என்பதை மிதன ராசிக்காரருக்கு உணர்த்தக்கூடிய நாள். ஸோ இன்றைய தினம் மிதன ராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்தோ அவர்களுடைய சாப்பாடு தட்டை அலும்பும் பொழுது உங்களுடைய கர்மா தொலையும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். கடக ராசி நேயர்களே, காரிய சித்தி ஏற்படும், திடீர் பொருளாதார உறவு உண்டு, நெடுநாட்களாக கால்வழியில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு விமோசனம் உண்டு, வண்டி வாகனங்கள் இருந்தக்கூடிய செலவுகள் நீங்கும், மகன் தகப்பனாருக்கு ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறு ஏற்படும், திருமணமாகிறவர்களுக்கு திடீர்னு திருமண யோகம் உண்டு. நெடுநாட்களாக பதிலே சொல்லாமல் பொண்ணு வீட்டுக்காரர் உங்களை பிடிச்சிருக்கு, இன்றைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களோ அல்லது சகோதர வழியில் இருக்கிறவங்களுடைய நினைத்து இன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்கள். அவர்களுக்கு உண்டான வஸ்திரங்களோ அவர்களுக்கு உண்டான உணவு பண்டங்களையோ தானம் பண்ணும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பொன்னான நாள் இந்நாள். சிம்மராசினியார்களே, என்னுடைய தகப்பனாரை நினச்சி நான் ஆற்றுலையோ குளத்துலையோ குதிச்சிட்டேன், கோயிலில் விளக்கு போட்டுட்டேன் அப்படின்னு இல்லாமல் தன் வம்ச வழி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குருவாயூரப்பன் வழிபாடு பண்ணுவது மட்டும் இல்லாமல் குருவாயூரப்பன் கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணன் கோயிலுக்கு செல்லும் பொழுதோ அங்கே இருப்பவர்களுக்கு இனிப்பு வாங்கி தானம் கொடுங்கள். இந்த இனிப்பு உங்களுடைய முன்னோர்களுக்கு சென்று சேர்ந்து அவர்கள் மூலயமாக உங்களுடைய கோபம் குறையும், குரோதம் குறையும், உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சி பெருகும், உங்களுக்கு பொருளாதார வளமையை கொடுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதமான நாள் இந்நாள். கன்னி ராசி நேயர்களே, காரிய சித்தி பொருளாதார வரவு உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் தொய்வு இருக்குது சார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது சார். உடன் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்தாலும் அவங்க காரியம் நடந்த பிறகு என்னன்னு பார்ப்பாங்க சார். என் மகள் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் வருது சார். ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு மூத்த பிள்ளைக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்து அங்காளி பங்காளின்னு சொல்ல உடன் பிறந்தவர்களுக்கு அன்னதானம் இடுங்கள். அவர்களுக்கு உடன் சகோதரத்த பாவன் பேர், அது அங்காளி பங்காளின்னு சொன்னால் தான் புரியும். அந்த அங்காளி பங்காளிகளுக்கு எல்லாம் இன்றைக்கி நீங்கள் உணவு அளிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம் பயன்படுத்துவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பல வகையில் வெற்றி கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களே, உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்பட்டுருச்சு, பொருளாதார வரவு உண்டு, மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள், பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உண்டு, பையனுக்கு தொழில்துறையில் அபிவிருத்தி பிறகும், கடன் கட்டிகள் கட்டுக்குள்ளே இருக்கும், மாத்திரை மருந்துகள்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் மனக்குழப்பமும் சம்பந்தமே இல்லாமல் கடும் கோபமும் ஏற்படுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால தாய் தந்தையரை நினைத்து வழிபாடு பண்ணுவது, தாய் தந்தையருக்கு நினைத்த பொருட்களை தானம் கொடுப்பது, மாலை நேரத்தில் தாய் தந்தையரை நினைத்து விளக்கு ஏற்றுவது துளாராசிக்காரர்களுக்கு இன்னலை நீக்கி இன்பத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், நினைவுபடுத்துங்கள், செயல்படுத்துங்கள், இன்பமாக இருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் முன்னமிட்டு இருந்தாலும் சிறு சிறு மயக்கம் ஏற்படுவதற்கு, ஆசனவாயு சம்பந்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு,
அதே போல் உங்களுக்கு என்ன செய்தாலும் உங்களை முன்ன விட்டு பின்னே பேசக்கூடிய அமைப்பு, காலங்கடந்து நான் நல்லது செஞ்சேன் சார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும், இந்த சூட்சமவாதியாகவே இருக்கிற தன்மையை மாற்றிக்கணும்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் முக்கியம். நேரடியாக எதுவும் பேச மாட்டாங்க, கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறது. அந்த தன்மையை மாற்றி கொள்வதற்கு உங்களால் பிறவி குணம் தொடரும்பாங்க, அதை மாற்றுவதற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். சில கணவர் வீட்டு முன்னோர்களையும் தன்னுடைய வீட்டு முன்னோர்களையும் மனதால் நினைத்து வழிபடுங்கள். உடன் பிறந்தோர்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியே கிட்டும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதமான நாள். அமாவாசை மட்டுமல்ல, அமாவாசை ஆகாது இல்லை, அமாவாசையும் ஆக்கம் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுடைய தந்தையார் வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் குருவாக, நீங்கள் எத்தனை குருவை போய் தேடி போனாலும் உங்களுக்குன்னு குருவாக வரக்கூடியவரை உங்களுடைய குரு வழிபாடு பண்ணுறதும், அவருக்கு உண்டான தான தர்மங்கள் பண்ணுறதும், அவரை நிந்திக்காமல் இருப்பதுமே உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். தன்னுடைய செயல்திறன் உங்களுடைய பாவத்தை நீப்பதற்காகவே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவாகத்தான் இருக்க முடியும். குருவோடைய வீடாக இருந்து குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எப்போ செயல்படுவாங்க அப்படிங்கிறத சிந்திக்கிற காட்டிலையும் அவர் மூலமாக உங்களுடைய கர்மா நீங்கி கொண்டிருக்கிறதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாள் இந்நாள். ஸோ குரு வழிபாடு குறையில்லாத வாழ்க்கையும், உங்களுக்கு எதெல்லாம் குறைன்னு நீக்குதோ உங்கள் பாவத்தை அவர்கிட்ட திணிக்கிறதுக்கு சமம். அவர் வேலை பார்க்குறதா, அவர் அப்படிங்கிறத சிந்திக்கிறதை விட்டுட்டு உங்களுடைய குறையை குருவிடம் கொடுங்கள். குறைவற்ற வாழ்வு வாழுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். மாலை நேரம் 6 பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்கள். அமாவாசையை பிரதிபலன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் கிடைக்கும், அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய பொன்னான நாள் இந்நாள். மகர ராசி நேயர்களே, மகத்துவம் பெறக்கூடிய நீங்கள் மனக்குழப்பத்திலிருந்து வெளிப்பட விரும்பவில்லை. உறவு முறையில் கணவன் மனைவியுடன் கடும் கருத்து வேறுபாடுகளும் கடும் சந்தேக குணங்களும் உடல்நிலையில் தொய்வுத்தன்மையும் ஏண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மாறணும்னா அமாவாசைக்கு முழுவதுமாக விரதம் இருப்பது உத்தமம். விரதம் அப்படின்னா அமாவாசைக்கு உண்டான விரதங்களை கடைப்பிடிங்கள். டைமண்ட் கல்கண்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கொடுத்துட்டு வாருங்கள். வாசனையான ஊதுபத்தி வஸ்திர தானங்களை கொடுத்து கொள்வாருங்கள். குருவுக்கு உண்டான துண்டு தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை சார்ந்தவர்கள் தப்பாக நினைக்கக்கூடிய மனநிலையை மாற்றும், மகிழ்ச்சியை கூட்டும், இன்பம் பெருகும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள். கும்பராசினர்களே, படிப்படியாக முன்னேற்றங்களையும் சரிவுகளையும் சந்தித்த நீங்கள் இனி படிப்படியாக முன்னேற்றத்தை மட்டுமே காணுவதற்கு முன்னோருடைய வழிபாடுகள் முக்கியம். குறிப்பாக தந்தை வழியில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள், தந்தையுடைய தாத்தா பாட்டன் முப்பான் இவர்களுடைய பேரெல்லாம் கேட்டு அவர்களெல்லாம் சென்று வழிபட முடியாது, அவர் ஜீவசமாதி பண்ண முடியாது, அவருடைய பேரை ஒரு பேப்பரில் எழுதி அதற்கு புஷ்பங்களும் அச்சரசியும் வச்சு கை கூப்பி வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் நீக்கும், நோய்கள்லாம் நீக்கும். அமாவாசை விரதத்தை கடைபிடிங்கள். அசைவத்தை குறையுங்கள். அகம்பாவமான பேச்சை குறையுங்கள். அட்லீஸ்ட் அமாவாசைக்காக அகம்பாவமான பேச்சை குறையுங்கள். அனைத்து ஆசீர்வாதம் பெற்று அண்ணாமலையாளர்களாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழும். மீனராசி நேயர்களே, வெற்றியும் வாழ்க்கையிலையும் சகஜம் என்றாலும் கூட சகிப்புத்தன்மை இல்லாதனால குழப்ப நிலையில் இருக்கிறீங்க. திடீர் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சைனஸ் சம்மந்தப்பட்டது, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இன்ஃபெக்ஷன், புகையாகாமல் இருக்கிறது, இதுகள்லாம் இருந்தாலும் கூட தேவையில்லாத தொழில், தேவையில்லாத வாழ்க்கை, அதாவது இந்த அரிசி வாங்கிக்கிறது, எண்ணெய் வாங்கிக்கிறது, மீனராசிக்காரர்கள் எண்ணெய் விற்கவே கூடாது, கடந்து அதாவது தண்ணி விற்கக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதை சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இதை செய்யுங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அமாவாசைக்கு உங்களுக்கு குருவாக இருக்கிறவருக்கு ஒரு சிறு காணிக்கை கொடுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை நேரத்தில் இல்லைனாலும் ஃபோன்லையாவது கூட ஆசீர்வாதம் பெறுங்கள். அந்த குரு ஆசீர்வாதம் பல வகையில் உங்களை வெற்றியை கொடுக்கும். அதனுடைய ஒரு முன்னோர்களை கைகூப்பி வணங்குங்கள். இன்றைய தினம் மாலை பொழுது பொறி கடலை தானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் குறையில்லாமல் இருக்கும் என்கிறதை உணர்த்தக்கூடிய நாள் அமாவாசை மீனராசிக்காரர்களுக்கு என்பதை நினைத்து செயல்படுங்கள். இனி காரியமெல்லாம் வெற்றியே. ஆக 12 ராசி நேயர்களுக்கும் அமாவாசையின் பலாபலன்களை மட்டும் இல்லாமல் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நாளைய தினம் பிரதமை இல்லை,
பிறந்தி திருந்தி வாழக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய நாளைய தினமும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்புவனம் கோரக்நாதர் அடிமை ஆனந்தாழ்வார். வணக்கம்.